முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பிரஸ் மீட் தான். மனுஷன் பொதுவாக பிரஸ் மீட்லாம் வைக்க மாட்டார். எல்லா பாராளுமன்றத்தில் தான் போய் பேசுவார். பேசுகிற எல்லாருமே அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். சுமார் 1-2 வருடங்களில் ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் ஏற்றி வைப்பாங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இறக்கி காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் பெரிய அளவில் துன்பப்பட்டு இருக்கார், துயரப்பட்டு கொண்டிருக்கிறார், மனசளவில் காயப்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதர்கள் அவரை தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. நாடுகள் உக்ரைனை ரொம்ப வெறுமையாக பார்க்கிறது. இது எல்லாமே எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மனுஷனால நடந்துச்சு. அதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். வந்தார், என்ன சொல்கிறாரு, நீ கடன் தான் வாங்கினேன்னு சொல்கிறாரு. 500 பில்லியன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு காண்பிக்க, இல்லை 500 பில்லியன்லாம் கிடையாது, நீ எங்களுக்கு செஞ்சது வெறும் 100 பில்லியனுக்கு கூட கம்மி தான், அதனால் 500 பில்லியன் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு தேவையான உதவியாக கொடுத்தீங்களே தவிர அதை நீங்கள் கடனாகவே தரலையே அப்படிங்கிறத இன்றைக்கும் அவர் டிஃபைன் பண்ணுறார். சரி, அப்போ அடுத்ததாக என்ன தான் செய்ய போகிறீங்க? இங்கே ஆட்சி மாற்றம் வந்தால்தான் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு உக்ரைனுடைய இப்போதைய அதிபர் சொல்கிறாரு, பீஸுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நேட்டோவில் சேர்த்துக்கோங்க, இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்த்துக்கோங்க, இதில் எதாவது ஒன்றில் சேர்த்துட்டிங்கன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எகெயின் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள்.